அட. ம். ஹலோ. ஹலோ. நான் உன் வீட்டு வாசல்ல தாண்டி இருக்கேன். கதவை தொறடி. லூசு, நீ ஏன்டி இப்ப வீட்டுக்கு வந்த? ஏண்டி உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாமேன்னு வந்தா ஏண்டி வந்தேன்னு கேக்குற? ஐயோ, நான் என் ஃபியான்சி கூட ஷாப்பிங்காக வெளியே வந்தேன்டி. எது ஃபியான்சேவா? சாரிடி, ஆக்சுவலாக உன்னை நேரில் பார்த்து சர்ப்ரைஸாக சொல்லலான்னு இருந்தேன். அதுக்குள்ளே இப்போவே உளறிட்டேன். நீ நீ ஒன்று பண்ணு. ஷூ ரேக்கில் கீ இருக்கு, நீ உள்ளே போய் வெயிட் பண்ண, நான் 20 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவேன். பைடி. ம், ஓகே வா. என் ஃப்ரெண்டு வந்திருக்கா வீட்டுக்கு. ஃபியான்சேன்றா? ஷூராக் எங்க இருக்கு? ஊர்லேருந்து வந்து இவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு நமக்கே சர்ப்ரைஸ் கொடுக்குறா. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கூட சொல்லாம நடக்கட்டும், வரட்டும், இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. வந்துட்டா போல, தான் வரேன். ஹாய் நிக்கி. உள்ள வா. இதுதான் என் ஃபியான்சி சுரேந்தர். இவ என் ஃப்ரெண்ட் நிக்கிலா. ஓ ஓகே. ஹாய். ஆக்சுவலாக இவ தான் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நமக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதை நேரில் சர்ப்ரைஸாக சொல்லலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே இவளே வீட்டுக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டா. இப்போ நான் சர்ப்ரைஸ் தான் இருக்கேன். எனக்கும். சரி ஓகே, நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருங்க, உனக்கு பிடிச்ச இஞ்சி டீ போட்டு கொண்டு வரேன். ஓகே. நீ எப்படி இங்க? அதை நான் கேட்கணும்டா. அவ எப்படி? வீட்ல பார்த்தாங்க, தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. எப்படிடா உன்னால அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்க முடியுது? நான் இன்னும் நம்ம பிரேக்கப் ட்ராமாலேருந்தே வெளியில வரலடா. ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்றியா? என்ன சும்மா ட்ராமான்னு? எங்களுக்குலாம் ட்ராமா இல்லையா? நீ தானடா நான் வேணான்னு பிரேக்கப் பண்ணிட்டு போனேன். ஆமாம், பிரேக்கப் ஆயிடுச்சு தான். வீட்டில் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பொண்ணு பார்த்தாங்க, செட் ஆச்சுன்னு நானும் ஓகே சொல்லிட்டேன். சரி, பட் இருந்தாலும் நான் ஹர்ட் ஆன மாதிரி என் ஃப்ரெண்டையும் நான் ஹர்ட் ஆக விட மாட்டேன். நான் அவள்கிட்ட சொல்லிடுறேன். ஏய், கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. நான் முன்னாடி மாதிரிலாம் இல்லை, ரொம்பவே சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் பழைய மாதிரிலாம் கிடையாது. அதுவும் இல்லாமல் நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆனதுக்கு காரணம் நான் மட்டும் கிடையாது, அதில் உனக்கு ஈக்குவல் பங்கு இருக்குது, அதை மறந்துடாது. புரியுதா? நான் உன்னை திரும்ப பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன்டா. ஆனா இப்படி ஒரு நிலைமையில வந்து நிப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இப்போ எதுக்கு நீ ஓவர் ரியாக்ட் பண்ற? இல்ல. ஹேய், என்னடி அதுக்குள்ள ஜெல் ஆயிட்டீங்களா? ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க. ஜாலியா பேசிட்டு இருக்கோம். ஆமா, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. சரி இருங்க, உங்களுக்கு பிஸ்கெட் கொண்டு வரேன். பாத்தியா, இப்போ நீ அதை அவட்ட சொன்னா என்ன ஆகும்னு யோசிச்சியா? ப்ளீஸ் அதை பத்தி சொல்லாத அவட்ட. சரி ஓகே, நான் அவகிட்ட எதுவும் சொல்லல. ஆனா அவளுக்கா தெரிய வந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அப்ப நீ சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. அந்த கை காட்ட மாறவே இல்லை. சாரி. இன்னைக்கு என்னடி அமைதியாவே இருக்க? எப்ப பார்த்தாலும் லொடலொடன்னு பேசிட்டே இருப்ப. இல்லடி, அது வெயில்ல டிராவல் பண்ணிட்டு வந்தேன்ல, அதான் ஒரு மாதிரி தலைவலியா இருக்கு. நீ ஏன்டா சூர் அமைதியா இருக்க? அது ஒண்ணும் இல்ல மகிமா, வெயில ரொம்ப நேரம் பைக் ஓட்டி வந்தானா, அதான் கேர் ஆகி கிர்ன்னு ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. ஹே, நீ ஒரு மாதிரி ஆயிட்ட. என்னடி? சூர்யா எப்பயுமே என்ன செல்லமா அம்முன்னு தான் கூப்பிடுவான். இன்னைக்கு என்னன்னா புதுசா மகிமாலாம் கூப்பிடுறான்.
எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடவுளே, செல்லம்மா கூப்பிடுறது கூட என்ன கூப்பிடுற மாதிரியே கூப்பிட்டுருக்கேடா. அது ஒன்றும் இல்லை மகிமா, இதுக்கப்புறம் அம்மனே கூப்பிடுறேன். உன் ஃப்ரெண்டு வேற இருக்காங்களா, சரி அதான் அவங்க ஏதாவது தப்பா நினச்சிக்க போறாங்கன்னு நினச்சி கூப்பிடல, வேற ஒன்றும் இல்லை. ப்ரோ பரவாயில்ல ப்ரோ, உங்களுக்கு எப்படி தோணுதோ ப்ரோ அப்படியே கூப்பிடுங்க ப்ரோ. என் ஃப்ரெண்டை மட்டும் ஹர்ட் பண்ணாதீங்க ப்ரோ. என்னாச்சு சூர்? அது ஒன்றும் இல்லை, அது வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி கூப்பிட்டா எவ்வளோ பெயினாக இருக்குன்றத ஃபீல் பண்ணி பார்த்தேன். ஆனா நான் உனக்கு பிடிச்ச மாதிரி சொல்றேன்னு தானே கூப்பிடுறேன். ப்ரோக்கு வேற ஏதோ ஹிட் ஆயிருக்கு போல இருக்கு, விட. ஆமா நிக்கிலா, இவனோட எக்ஸ் கூட இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லி இவனை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாளாம். ஓ, வேற என்னெல்லாம் பண்ணாலாம் இவர் எக்ஸ்? அவ எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவாளாம். சரியான டாக்ஸிக் பர்சன். அவ பிரேக்கப் பண்ணிட்டு போனப்ப கூட இவன் பின்னாடியே கெஞ்சிக்கிட்டு போயிருக்கான். ஆனா அவ கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம கரிசனமே இல்லாம கல்லஞ்ச கரியா இருந்திருக்கா. சுரேந்தர், டேய் ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோடா. நிக்கிலா, நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுடா. சொல்றது கேளு நிக்கிலா. ப்ளீஸ்டா, நான் இனிமே சண்டை போடாம இருக்கேன். நிக்கிலா, சொல்றது புரிஞ்சுடா, கேளு ஒரே ஒரு நிக்கிலா. தடவை மட்டும் மன்னிச்சிடா நிக்கிலா, கொஞ்சம் ப்ளீஸ். சொல்றது கேள. Please. நிக்கிலா, சொல்றது கேட்கவே மாட்டியா? அப்படி டேய், நீ ஏன்டி சிரிக்கிற? இல்ல இந்த காலத்துல கூட பசங்கலாம் பொண்ணுங்க பின்னாடி போய் கெஞ்சுறாங்களா அப்படின்னு நினைச்சா சிரிப்பு வந்துருச்சு. ஏன் சுர் அப்படிதான். ம். ஹே, உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஆ, நிக்கிலா கூட ஒரு கேவலமான பாஸ்ட் இருந்துச்சு. கேவலமான பாஸ்தா. ம். அப்படி என்ன பாஸ்ட்? அவ ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பையனை லவ் பண்ணிருக்கா. சரி. ஆனா அவன் இவளை தவிர எல்லா பொண்ணுங்க கிட்டயும் பேசிட்டு இருந்திருக்கான். அச்சச்சோ, அவ்வளவு கேவலமான பையனா? சரியான பிளே பாய் போலடா அவன். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு திரும்ப வந்து திரும்பிட்டேன்னு வெக்கமே இல்லாம கெஞ்சிட்டு இருந்திருக்கான். இப்போ அந்த பையன் பண்ண தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு திருப்பி அந்த பொண்ணுகிட்ட வந்து சாரி கேக்குறான் அப்படின்னா, அப்ப அந்த பொண்ணு அவன் எவ்வளவு லவ் பண்ணிருப்பான்? அது எப்படிடா, பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு வந்து சாரி கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? அது சரி, நீ பொண்ணு தானே. ஆ, நல்ல வேலைப்பா. எனக்கு அந்த மாதிரி எந்த பாஸ்ட் லைஃபும் இல்ல. ஸ்ட்ரைட்டா அரேஞ்ச் மேரேஜ் தான். ஒரே லவ் தான். சரிடி, நான் அப்படியே கிளம்புறேன். ஏண்டி? வீட்ல கொஞ்சம் வேலை, அம்மாவை அப்படியே பார்த்துட்டு வந்துடுறேன். ஓ சரி. நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பாய் ப்ரோ. ஆ, அதே திமிரு. ஹலோ. ஹலோ. மைமா. நான் மகிமாவோட ஃபியான்சி தான் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? டேய் எருமை, நான் நிக்கிலா பேசுறேன். மணி 10 இந்த நேரத்துல மகிமா போன் வச்சுட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, அவ குளிக்க போயிருக்கா. நாங்க இந்த கேண்டில் லைட் டின்னர் போலாம்னு பிளான் பண்ணோமா, அதான் நான் இங்க இருக்கேன். ஓ, அப்படிதான். சரி, போன்ல தான் என் பேர் வந்திருக்கோம்ல, அப்புறம் என்ன யாரு மகிமா ஃபியான்சே? என்ன வெறுப்பேத்துறியா? சிச்சி இல்ல, அவ உன் பேரை பெஸ்டின்னு சேவ் பண்ணிருக்கா, அதனால தான் எனக்கு தெரியல. சரி சரி ஓகே. ஆ, சரி, கேண்டில் லைட் டின்னருக்கு எங்க போறீங்க ரெண்டு பேரும்? அது கிண்டில அந்த ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அங்கதான் போறோம். நாம போனா அதே ரெஸ்டாரண்ட்க்கா கூட்டிட்டு போவேன்? வஸ்டடா. புக் பண்ணதாவ, எனக்கு எதுவுமே தெரியாது. சரி சரி ஓகே. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ? லூசாடி நீ, அதான் சொன்ன, நீ இப்பதான் சாப்பிட போறோம். ஆமால, சரி சரி ஓகே. மகிமா வந்துட்டா. யார்கிட்டடா பேசிட்டு இருக்க? அதான் உன் ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பாளே, அவ கால் பண்ணி எங்கன்னு கேட்டா, அதான் நீ குளிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி போனை வெடின்னு வச்சிட்டேன். ப்ரோ, நான் இன்னும் லைன்ல தான் இருக்கேன். லைன்ல தான் இருக்காங்களா? நான் சும்மா சொன்னேன், நீ போய் பேசு, நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். பை. சொல்லுடி, என்ன கால் பண்ணிருக்க? நீ தானடி கால் பண்ண சொன்ன? ஆமால, மறந்தே போயிட்டேன். நாளைக்கு நீ ஃப்ரீயா? ஃப்ரீ தான். என்னாச்சு? நாளைக்கு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நம்ம எப்பயும் ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணுவோம்ல, அங்க வந்துரு. ஏதோ ஒரு விஷயம்னா? விஷயம் என்ன விஷயம்டி? நீ நேர்ல வா, நான் சொல்றேன். வெளியே கிளம்புறோம், லேட் ஆயிடுச்சு, அப்புறம் பேசுறேன். பை டி. ஐயோ, இவ்வளவு யாரு இங்க வர சொன்னது? வா சொல்றேன். ஹாய்டி. ஹாய். ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? இல்லடி, இப்பதாண்டி வந்தேன். Sir, what you want, sir? 2 chocolate, 1 butterscotch. ஹேரு,
எனக்கு சாக்லேட் பிடிக்கும்னு உனக்கு தெரியும், அவளுக்கு பட்டர்ஸ்காட்ச் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? இல்ல இல்ல இல்ல, அந்த ஒரு பட்டர் ஸ்காட்சும் அந்த ஒரு சாக்லேட்டும் எனக்கு தான். அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத அவங்களே பார்த்து ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். எனக்கும் ஒரு பட்டர்ஸ்காட்சே ஓகே தான். அப்படியா? அப்போ ஒன்று பண்ணலாமா? 2 சாக்லேட்டு 1 பட்டர் ஸ்காட்ச் அப்படியே போயிடலாமா? ஓகேயா? ஓகே தானே? ஓகே. ஓகே ஓகே தான். ஓகே. அப்பா ஆமா, எதுக்குடி வர சொன்ன இன்னைக்கு? இரு காட்டுறேன். ஆ. என்ன 2 பேரும் அமைதியாவே இருக்கீங்க? ம். உனக்கு ஒரு சர்ப்ரைஸா இங்க காமிக்கலாம் தான் வர சொன்னேன். ஓ. அப்புறம் நிக்கி ஞாபகமும் வந்துச்சா, அதான் அவளையும் கூப்பிட்டேன். ஏ நிக்கிலா, ஏண்டி சோகமா இருக்க? இல்லடி, இத்தனை நாள் கூடவே இருந்தியா, இப்போ திடீர்னு கல்யாணம் பத்திரிக்கைலாம் பார்த்தோன்னே ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆயிடுச்சு. ஏய் சி, கல்யாணம் ஆனா என்னடி, நான் எப்பயும் உன் கூட தான் இருக்க போறேன். ம். என்னடா சூர், நீயும் சோகமா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. திடீர்னு கல்யாணத்தை பற்றி பேசணுமா, இதுக்கப்புறம் இப்படி இருப்போமான்னு யோசிச்சேன். வேற ஒன்றும் இல்லை. கல்யாணம் ஆனாலும் ஆகலனாலும் நம்ம இப்படியே தான் இருக்க போறோம். ம். சாப்பிடு. அம்மு. ஹே வண்டியா, ஆ, கிளம்பலாமா? எங்க கிளம்பலாமா? ரிசப்ஷனுக்கு சாரி எடுக்க. ரிசப்ஷனுக்கு சாரி எடுக்கவா? இல்லை, எனக்கு புரியல. நம்ம அப்பா அம்மா எல்லாம் முன்னாடியே காஞ்சிபுரம் சில்க்ஸ் போயிட்டாங்க, நம்ம அப்படியா? பின்னாடியே வர சொன்னாங்க. இதே ஏன்டி நீ முன்னாடியே சொல்ல? உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான் சொல்லல. இதுல என்னடி சர்ப்ரைஸ்? அன்னைக்கு என்னடா காஃபி ஷாப்ல உன் ஃப்ரெண்டை வர வச்சுட்டு பத்திரிக்கை நீட்டிட்டு சர்ப்ரைஸுங்கிற, இன்னைக்கு என்னடா கேஷுவலா வந்தவங்க கிட்ட காஞ்சிபுரம் சில்க்ஸ் போலான்னு சொல்லி சர்ப்ரைஸுங்கிற. எனக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலி ஐ லவ் டு கிவ் மோர் சர்ப்ரைசஸ். மகிமா, இதுக்கெல்லாம் பேர் சர்ப்ரைஸ் இல்லைங்கிறது உனக்கு தெரியுமா? எப்பவுமே எல்லாத்தையும் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்றது தான் பெட்டர். இங்க பாரு, இந்த காஸ்டியூம்ல எப்படி காஞ்சிபுரம் சில்க்ஸ் வராது சொல்லு? சாரி. அப்புறம் உனக்கு இன்னும் ஒரே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்னது? ஹாய். அவளும் நம்ம கூட சாரி எடுக்க வரேன்னு சொன்னா. நம்ம 3 பேரும் அவ கார்லயே okay. போயிடலாம். ம். சரிடா, ஒரு 10 மினிட்ஸ் நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். வாங்க உட்காருங்க. டேய், உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? இப்போ எதுக்கு ஒரு மாதிரி இருக்க? இல்லடி, அன்னைக்கு அவ பத்திரிக்கை ஏன் முன்னாடியே உன்கிட்ட கொடுப்பான்னு எனக்கு தெரியாது. அதுக்கு சாரி. டேய், நீ எதுக்குடா சாரி சொல்ற? பாவம், அவளுக்கும் எதுவும் தெரியாதுல்ல. இல்ல, நீ வேற அன்னைக்கு லைட்டா ஃபீல் ஆனது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. டேய், அது சும்மாடா. அது அந்த நேரத்துல ஒரு சரி, நான் இப்போ மூவ் ஆன் ஆயிட்டேன். ஆ, நீ பொய் சொல்லாத. உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு தானே? அடச்சே, அது ஏதோ அன்னைக்கு அந்த மொமெண்ட்ல அப்படி ஃபீல் ஆயிட்டேன். வேற ஒண்ணுமே இல்ல. இப்ப பாரு, நானே தானே உங்க கூட ஷாப்பிங் வரேன்னு சொல்லிருக்கேன். ஐ அம் ஓகேடா. நிஜமா நீ ஓகே தானா? யா, ஐ அம் ஃபைன். நிக்கிலா, நான் ஏதோ உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏய், தப்பெல்லாம் ஒன்றும் இல்லடா. நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணோம். இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க போற, அவ்வளவுதான். இல்ல, எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு. உன் முன்னாடி நான் மட்டும் ஏதோ சந்தோஷமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. நீ முதல்ல கையை விட, மகிமா வந்துட போறா. இல்ல, நான் விடுறதா இல்ல. என்ன முழு மனசா மனுஷன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் கை விடுறேன். சரி, ஓகே, மன்னிச்சிட்டேன், விடு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. வைரல் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பெல் ஐகானையும் டிங். பாப்பா, பாப்பா, நான் பேசுறது கேக்குதா? ஏன் அழுவுறீங்க? நீங்க அழுவுறதுனால அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? சமத்தா இருக்கணும், சரியா?